ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ESXi கமாண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ESXi இஸ் a Linux based OS. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுல வந்துட்டு நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் லைன்ல தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். நீங்க ESXi GUI ல ஆக்சஸ் பண்றீங்கன்னா ESXi வந்து ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, வெப் இன்டர்ஃபேஸுக்கு அதில் ஆக்சஸ் பண்ணலாம். பட் அதுல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது, சில விஷயங்கள் அதை தேட முடியாது. அப்ப நம்ம கமாண்ட் லைன் போய் தான் ஆகணும். அப்ப இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமா கேட்டா இல்ல. நீங்க இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்களா கேட்டா கிடையாது. பட் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ESXi ஒரு VM அட்மினிஸ்ட்ரேட்டர் L3 இருக்கீங்கன்னா ரெகுலரா நீங்க இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. சோ நீங்க இப்ப ESXi நீங்க வந்து புட்டிஷன் எடுக்கணும். ESXi புட்டிஷன் எடுங்க. சோ ESXi புட்டிஷன் எடுத்துட்டு பட்டிஷன் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சில ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணா அது தெரியாது. இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ESXi வெர்ஷன்ஸ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் போடுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அதை யூநேம் என்டர். இப்ப இந்த ESXi வந்துட்டு என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, சி 7.0 பில் நம்பர் இந்த இருக்கு இல்லையா, 15843.807 இதுதான் பில் நம்பர். இந்த பில் நம்பர் வச்சுதான் நம்ம வந்து ESXi லேட்டஸ்ட் பேட்சா இல்ல அவுட்டடான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்த கமெண்ட் போடுங்க. ESXi இப்போ ஹோஸ்ட் சரி சார், அந்த ஸ்கிரீன்ல வந்து பில்ட் நம்பர் வெர்ஷன் இருந்துச்சு, அது பக்கத்துல டேட் இருந்துச்சுல, அது வந்து எப்போ அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்ற டேட்டா? ஆமா ஆமா, இன்ஸ்டால் டேட். ஓகே. இப்போ ESXi ஓட ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து ஹோஸ்ட் நேம் கேட்டது இந்த கமெண்ட் தானே ஜி? ஆமா ஆமா, அதுதான். சோ இந்த கமாண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் தெரியும், எந்த டொமைன்ல இருக்குன்னு தெரியும். சூப்பர் கமாண்ட் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ESXi எந்த இதோ ESXi ஹோஸ்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சிடும். இது என்ன டொமைன்ல இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் இதோட FQDN நேம், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் நீங்க பாத்துக்கலாம் அதுல. ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. இது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் மட்டும் உங்களுக்கு வரும். இந்த ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் இதை கொஞ்சம் பெருசாக்க முடியுதா, பொசிஷன் அந்த இதை பெருசாக்க முடியுமா பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி மேல ரைட் கிளிக் பண்ணி ஜூம் இது இருக்கா பாருங்க. மேக்ஸிமைஸ் இல்லைன்னா இவ்வளவுதான் வருது. சரி, ஓகே, ஃபைன். குமார் பண்ணலாம். சொல்லுங்க. ரைட் கிளிக் ஸ்க்ரோல் பிரஸ் பண்ணி பண்ணுங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் போய் இந்த செட்டிங்ஸ் போய் பாருங்க. எக்ஸிட் வெளியில இல்ல எக்ஸிட்ல மேல ரைட் எஸ்கேப் கொடுங்க. மேல ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் செட்டிங்ஸ் போய் எஸ்கேப் கொடுங்க. சும்மா எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணுங்க, வெளில வரும். எஸ்கேப் பிரஸ் பண்றா வரல. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வச்சிட்டீங்க. F11 பிரஸ் பண்ணலனா F11 ட்ரை பண்ணி பாருங்க ஜி. F11 இல்ல எடுத்துட்டாங்க. வெளில வந்துருச்சா? இல்ல வரல. அன்னைக்கு ஒரு பிரஸ் பண்ண வெளியில வந்துச்சு. சரி, எக்ஸிட் கொடுங்க ஜி. எக்ஸிட் கொடுத்துறாங்க உள்ள. ஓகே, வெளில போய் சொல்லல. நான் வரல. இதுல ஃபுல் ஸ்கிரீன் வச்சு இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா பாருங்க. மேல ரைட் கிளிக் பண்ணுங்க, சேஞ்ச் செட்டிங்ஸ் போங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் இது வந்து அப்பியரன்ஸ் கொடுங்க. இங்க ஃபாண்ட் சைஸ் இருக்கு, அதுல சேஞ்ச் போடுங்க. அது கொடுங்க 1822
போதும் 22 ஓகே 22 போ 22 ஓகே ஓகே அதுக்கு ஓகே அப்புறம் ரொம்ப அதிகம் பெருசா. ரொம்ப பெருசாயிடும். அப்ளை பண்ண 22 ஓகே 14 or 16 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா சரி 20 கொடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் 20 கொடுங்க பாப்போம் அப்ளை கொடுங்க ஓகே இது இருக்கட்டும் ஓகே தான் ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக என்ன கமெண்ட் பார்த்தோம் கமெண்ட் வாங்க நோட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. ஹோஸ்ட் நேம் கொடுத்தோமா? ஸோ ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் மட்டும் உங்களுக்கு தெரியும் என்ன ஹோஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேமோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியணும் ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த ESX ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். அப்ப நீங்க இந்த கமெண்ட் கொடுங்க ஹோஸ்ட் நேம் -IE. ஸோ ஹோஸ்ட் நேம் -I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ESX ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். ESX ஐபி அட்ரஸ் நம்ம வேற வழியில தெரிஞ்சுக்கலாம். லைக் உங்களோட கான்ஃபிகர் NS lookup பண்ணா போதுமா? vCenter போங்க ESX செலக்ட் பண்ணுங்க. அது கான்ஃபிகர் போங்க. PM கனெக்ட் அடாப்டர். ஸோ தெரியுதுல 192.168.2.112 இதான் வந்து நம்மளோட ஐபி. ஸோ நம்ம இங்க வந்து பாக்குறதுக்கு போல நம்ம அங்கேயே வந்து பாத்துக்கலாம். இந்த ஹோஸ்ட் நேம் -I கொடுத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. ஸோ டேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் டேட் என்ன, அதாவது ESXயோட கரண்ட் டேட் செட்டிங்ஸ் வரும். நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் அப் டைம். அப் டைம் கமாண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அப் டைம் கமாண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம அப் டைம் வந்து மேலே தெரிஞ்சிடும். அந்த vCenter போங்க. சம்மரியில வந்து அப் டைம் தெரிஞ்சிடும். அப் டைம் பார்த்தீங்கன்னா 32 மினிட்ஸ் இருக்குதா. இதுல இந்த சம்மரியில வந்து பில் நம்பரும் தெரியும். VMware ESX 7.0 மேல பில் நம்பர் இருக்கு பாருங்க தெரிஞ்சிடும். பட் இஃப் சம் கேஸ் நீங்க கமாண்ட்ல போற மாதிரி இருந்தா நீங்க அங்கேயே போய் பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் போங்க. VMware LV இல்ல VMware LV மட்டும் கொடுங்க. ஸோ VMware LV கொடுத்தீங்கன்னா சேம் ESXi வெர்ஷன் வரும், பில் நம்பரோட வரும். ஓகே நெக்ஸ்ட் போங்க. எல்விண்ட லைசன்ஸ் வெர்ஷன் ரைட்டா? ஆமா ஃபுல் ஃபார்ம். சரி இதே எக்ஸிக்யூட் பண்ணவா இல்ல வேணும்? ஆமா பண்ணுங்க. அதனால GN வந்து பக்கத்துல ESX 7.0 GN. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா லைக் வெர்ஷனும் அதே சேம் பில் நம்பர் வரும். எதுவும் பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருந்தா எத்தனை பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கு, எத்தனை அப்டேட் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி இங்க நமக்கு வரும். நெக்ஸ்ட் VMware L மட்டும் கொடுங்க. VMware L கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன வெர்ஷன் மட்டும் வரும் 7.0. இது U3 போட்டிருக்கீங்களா இல்ல 7.0 போட்டிருக்கீங்களா? U3 போடலையோ? vCenter போங்க. vCenter போங்க. U3 போடலன்னா 7.0 தான் போட்டிருக்கீங்க போல. ஓகே வெரி ஓல்டர் வெர்ஷன் போட்டிருக்கீங்க. ஃபைன் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சொல்ல மாட்டேன். சரி ஃபைன் ஓகே. கமாண்ட் லைன் வாங்க. நெக்ஸ்ட் VMware V. சேம் அதே VMware வெர்ஷனும் பில் நம்பரும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இது கமெண்ட் போட்டு பார்த்தாச்சு இது நம்ம ஆல்ரெடி. நெக்ஸ்ட் டைரக்டரி வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். DF ஸ்பேஸ் -H போட்டீங்கன்னா உங்க ESXல என்னென்ன டைரக்டரி இருக்குது, அதோட எவ்வளவு யூசர் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அவைலபிள் ஸ்பேஸ் என்ன, ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன, எத்தனை % யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இது ரொம்ப பேசிக். லைக் விஎம்ஆர் வெர்ஷன் பார்க்கறது மோஸ்ட்லி நம்ம விஎம்ஆர் வெர்ஷன்லாம் பார்க்க மாட்டோம். இதுல பார்க்க மாட்டோம். நம்ம சம்மரிலே பார்த்துருவோம். பட் df-h வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட். யூஸ்ஃபுல்லா இருக்கும்.